நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, ஒரு வழியாக எஸ்ஜிடி எனப்படும் இடைநிலை ஆசிரியருக்கான அந்த சிவி லிஸ்ட் முடிவு பெற்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனல் லிஸ்ட்டு எப்போது வெளியாகும் அப்படின்ற மாதிரி அந்த சிவியில் கலந்துக்கிட்டவங்க தற்போது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர். கண்டிப்பாக இம்மாதம் இறுதி அல்லது அடுத்த மாதம் முதல்லே பார்த்திங்கன்னா அந்த ஃபைனல் லிஸ்ட்டு வெளியாவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. அதாவது இந்த மாதம் இறுதினா இந்த வாரம் அல்லது அடுத்த மாதம் அப்படின்னு சொல்லும்போது முதல் வாரம்னா கண்டிப்பாக ஜூன் முதல் வாரத்தில் பார்த்திங்கன்னா 1 to 5 கண்டிப்பாக இந்த வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, அந்த நியமன தேர்வில் எலிஜிபிள் ஆனவங்க தற்போது வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் குறித்து ஏதாவது அறிவிப்பு வெளியாகுமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்து இருக்கின்றனர். நாமளும் ஏதாவது ஒரு நல்ல செய்தி வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றோம். இருந்த போதிலும் இது குறித்து இன்னும் எந்த ஒரு அறிவிப்பும் வெளிவரவில்லை. அதேமாரி நமது கோரிக்கையான அந்த 23,000 பேருக்குமே பணி நியமனம் வழங்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே நிறைய போராட்டங்கள் நடத்தி எல்லார்கிட்டையும் மனு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுவும் இன்னும் நடக்கலை. இருந்த போதிலும் விடாமுயற்சியாக நம்ம இந்த கோரிக்கையை கண்டிப்பாக எல்லார்ட்டையும் போய் சேர்த்து உள்ளோம். கண்டிப்பாக நமது தமிழ்நாடு அரசு ஏதாவது ஒரு நல்ல வழி காமிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த நியமன தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் பார்த்தோன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. கண்டிப்பாக நல்ல செய்தி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நாமளும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம். ஏன்னா இது ஒரு வாழ்வாதாரமான ஒரு பிரச்சனை. 13 வருஷமாக நம்ம தேர்வில் வெற்றி பெற்றுவிட்டு டெட் பேப்பர் 1 தேர்வில் வெற்றி பெற்றுவிட்டு தற்போது நியமன தேர்வு முடித்துவிட்டு இப்போதும் ஜாப்பு கிடைக்கலனா கண்டிப்பாக எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். அதால் நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயம் தமிழ்நாடு அரசு திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் செய்வார் அப்படின்ற மாதிரி நாமளும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றோம். கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும், கண்டிப்பாக நல்ல விஷயம் செய்வார் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக அவருக்கு மீண்டும் ஒரு முறை கோரிக்கை வைக்கின்றோம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நிச்சயம் இது நமது அரசு கவனித்து அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக நமது ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு கோரிக்கை வைக்கின்றோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.